Welcome to TechOCS channel. In this video, we are going to construct Turing machine for some examples. First, we will see construct Turing machine to accept the language a power n b power n for n greater than or equal to 1. Okay va? So, இப்போ இதோட language எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ab and then AA, அதாவது same number of A's should be followed by same number of B's. ஓகேவா? இப்போ இதோட டியூரிங் மெஷின் கான்செப்ட் என்னங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு இன்புட் டேப் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் டேப்பில் நம்ம ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். தட் இஸ் BBB எடுத்துக்கலாம். ஓகேவா? BBB எடுத்ததும் அதுக்கப்புறம் டெல். ஸோ என்ன டியூரிங் மிஷினில் இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ஏவை we should change it as capital A, capital X. கேபிட்டல் எக்ஸ்ன்னு மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரைட் சைடு மூவ் ஆகணும். ரைட் சைடு மூவ் ஆகிட்டு எது வரைக்கும் மூவ் ஆகணும்னா, இந்த பி வரைக்கும் மூவ் ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு பியை பார்த்ததும் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஒய்ன்னு மாற்றிடணும். இதை ஒய்ன்னு மாற்றிட்டு திரும்பி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வரணும். லெஃப்ட் சைடு எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவை நம்ம எக்ஸ்ன்னு மாற்றிருப்போம் இல்லையா, இந்த எக்ஸ் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் திரும்பியும் ரைட் சைடு மூவ் ஆகணும். ரைட் சைடு மூவ் ஆனதும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஓகேவா? இந்த ஏவை நம்ம திரும்பியும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு மாற்றணும். மாற்றிட்டு திரும்பியும் ரைட் சைடு மூவ் பண்ணி பி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். எப்போ பியை பார்க்குறோமோ, பியை பார்த்ததும் அதை ஒய்ன்னு மாற்றிட்டு திரும்பியும் லெஃப்ட் வரணும். லெஃப்ட் வந்துட்டு எக்ஸை பார்த்ததும் ரைட்டு மூவ் ஆகணும். திரும்பி இந்த ஏவை என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு மாற்றணும். திரும்பி நம்ம என்ன பண்ணணும், பி வரைக்கும் போகணும். இந்த பியை ஒய்ன்னு மாற்றணும். திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் வரைக்கும் வருவோம். எக்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல ஒய்ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ திரும்ப அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சேம் நம்பர் ஆஃப் ஏக்கு சேம் நம்பர் ஆஃப் பிஸை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ரைட் சைடு மூவ் ஆகி எப்போ டெல்லை பார்க்குறோமோ அப்போ இதை அக்செப்ட்னு மாற்றணும். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு இப்போது ட்ரான்சிஷன் டயக்ராம் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், we are in the state Q0. ஓகேவா? Q0ல இருக்கும். we are reading the input A. ஓகே, நான் ஏன்ற இன்புட்டை ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணதும் நான் இதை என்னன்னு சேஞ்ச் பண்ணுறேன், எக்ஸ்ன்னு மாற்றுறேன். எக்ஸ்ன்னு மாற்றினதும் நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு மூவ் ஆகிறேன். ஓகேவா? ரைட் சைடு மூவ் ஆனதும் எனக்கு என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஆனால் நம்ம எது வரைக்கும் போகணும், பி வரைக்கும் போகணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ ஏ வந்தாலும் அதை எதுவுமே பண்ணாமல் அதை வச்சுட்டு அப்படியே ரைட் சைடே மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ ரைட் சைடே மூவ் ஆனதும் நம்ம பியை பார்க்குறோம். ஸோ பியை பார்த்ததும் என்ன பண்ணணும், அதை ஒய்ன்னு மாற்றிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். ஓகேவா? அதானே சொன்னேன், இந்த பியை ஒய்ன்னு மாற்றிட்டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். லெஃப்ட் சைடு பார்த்தா இப்போ என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு ஏ இருக்குது. கரெக்டாக? இந்த ஏவெல்லாம் தாண்டி தானே இந்த எக்ஸுக்கு வரணும். அப்போது இந்த இடத்துல எவ்வளோ ஏ வந்தாலும் அதை ஏனே வச்சுட்டு லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிட்டே வரணும். எது வரைக்கும் மூவ் ஆகணும், எக்ஸ் வரைக்கும் மூவ் ஆகணும். எக்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா எக்ஸை பார்த்ததும் திரும்பி என்ன பண்ணணும், நம்ம ரைட் மூவ் ஆகணும். ரைட் மூவ் ஆனதும் என்ன பண்ணணும், திரும்பியும் இந்த ஏவை எக்ஸ்ன்னு மாற்றணும். அப்புறம் இந்த சைடு மூவ் ஆகி பியை ஒய்ன்னு மாற்றணும். அப்போ இதே செட் தானே நடக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த லூப் கொண்டு இங்கே போடுறோம். ஸோ எக்ஸை பார்த்ததும் எக்ஸ்ன்னு வச்சுட்டு ரைட் சைடு மூவ் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரைட் சைடு மூவ் ஆகிறோம். வாட் இஸ் தி இன்புட், ஏ. இப்போ ஏவை ரீட் பண்ணதும் இப்போ நம்ம Q0ல இருக்கோம். ஏவை ரீட் பண்ணதும் என்னென்னு மாற்றணும், எக்ஸ்ன்னு மாற்றணும். ஓகேவா? எக்ஸ்ன்னு மாற்றிட்டு ரைட் சைடு மூவ் ஆகிறேன். இப்போ ரைட் சைடு மூவ் ஆனால் எனக்கு என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ ஏவை பார்த்தா ஏனே வச்சுட்டு ரைட் சைடு மூவ் ஆயிடணும். திரும்பியும் நான் ரைட் சைடு இங்கிருந்து ரைட் போகிறேன். ரைட்டில் எனக்கு யார் இருக்கா, ஒய் இருக்கா. ஆனால் நமக்கு யார் வேணும், பி வேணும். அப்போ நம்ம ஒய்யை என்ன பண்ணிடணும், ஒய்யை அப்படியே கண்டுக்காமல் அதை அப்படியே வச்சுட்டு ரைட் சைடு மூவ் ஆயிடணும். ஸோ எவ்வளோ ஒய் வந்தாலும் ஒய்னே வச்சுட்டு ரைட் சைடு மூவ் ஆயிடுவோம். இப்போது மூவ் ஆனதும் நம்மளுக்கு யார் இருக்கா, பி இருக்கா. நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம். ஸோ பியை பார்த்ததும் நம்ம என்னென்னு மாற்றணும், ஒய்ன்னு மாற்றிட்டு இப்போ எந்த சைடு மூவ் ஆகணும், லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். லெஃப்ட் சைடு மூவ் ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே ஏ இருந்தாங்க, அதனால ஏ லெஃப்ட்டுன்னு போட்டோம். இப்போ ஒய் இருக்காங்க. ஸோ அப்போ ஒய்யை அப்படியே வச்சுட்டு அவனை அப்படியே வச்சுட்டு நம்ம லெஃப்ட் மூவ் ஆகணும். இப்போ எது வரைக்கும் மூவ் ஆகணும், எக்ஸ் வரைக்கும் மூவ் ஆகணும். எக்ஸ் வரைக்கும் மூவ் ஆனதும் இங்கே யார் இருக்கா, ஏ இருக்கா. ஸோ ஏவை அப்படியே வச்சுட்டு லெஃப்ட் மூவ் ஆகும், எக்ஸ் இருப்பாங்க. ஸோ எக்ஸை பார்த்ததும் நம்ம
என்ன பண்ணணும், அதை அப்படியே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகணும். இப்போ ரைட்டு மூவ் ஆகிறேன். எனக்கு யார் இருக்கா, ஏ இருக்கா. ஸோ ஏவை என்னன்னு மாற்றணும், எக்ஸ்ன்னு மாற்றணும். எக்ஸ்ன்னு மாற்றிட்டு நான் ரைட் மூவ் ஆகிறேன். ரைட்டு மூவ் ஆனால் எனக்கு யார் இருக்கா, 2 ஒய் இருக்காங்க. ஸோ எத்தனை ஒய் வந்தாலும் அதை ஒய்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிறேன். இப்போ ரைட் மூவ் ஆனதும் எனக்கு இங்கே இந்த இடத்துல பி இருக்குது. அப்போ பியை என்னன்னு மாற்றணும், ஒய்ன்னு மாற்றணும். ஓகேவா. இப்போ ஒய்ன்னு மாற்றினதும் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் மூவ் ஆகணும். லெஃப்ட் மூவ் ஆனால் யார் இருக்கா, ஒய். ஒய்ன்னு வந்தால் லெஃப்ட்டு, ஒய்னே வச்சுட்டு லெஃப்ட்டு. திரும்பியும் ஒய்ன்னு வந்தால் ஒய்னே வச்சுட்டு லெஃப்ட்டு. திரும்பியும் லெஃப்ட் வந்தால் எக்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ்ன்னு வந்தால் எக்ஸ்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகணும். எக்ஸை பார்த்ததுக்கப்புறம் ரைட் மூவ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் ஏ வந்துச்சு, அப்படியே பாஸ் பண்ணி போனோம். இப்போ யார் இருக்கா, எக்ஸுக்கு அப்புறம் ஒய் இருக்கா. அப்படின்னா நம்ம என்னென்னு இது பண்ணணும், இந்த இடத்துல ஒய் அவ்வளோதான், ஏ சிம்பிள் அவ்வளோதான்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ இந்த ஒய் வருகிறனால இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், Q0 இருக்கும். ஏன்னா எக்ஸுக்கு அப்புறம் எக்ஸை பார்த்ததும் ரைட் மூவ் ஆகணும். கரெக்டாக. இப்போ இந்த நம்ம எந்த ஸ்டேட்டில் தான் இருப்போம், Q0 இருப்போம். இப்போ Q0 எத்தனை ஒய் வந்தாலும் ஓகே, அதை ஒய்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் மூவ் ஆகணும்னா இந்த டெல்லை பார்க்குற வரைக்கும் மூவ் ஆகணும். ஓகேவா. இப்போ டெல்லை பார்த்ததும் டெல்லுன்னே வச்சுட்டு நம்ம எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் போட்டுட்டு இந்த இடத்துல அக்செப்ட் கொடுத்துடணும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி ட்ரான்சிஷன் டயக்ராம் ஃபார் த கிவன் லாங்குவேஜ். ஓகேவா. இப்போ நம்ம கரெக்டான சிம்பிளுக்கு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா. இது வந்து ராங் இன்புட். இப்போ இதுக்கு நம்மளோட டியூரிங் மிஷின் அக்செப்ட் ஆகக்கூடாது. கரெக்டாக. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ இருப்பேன். ஏ பார்த்ததும் எக்ஸ்ன்னு மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகிறேன். ரைட் மூவ் ஆனதும் எனக்கு ஏ இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிறேன். இப்போ பி இருக்குது. பியை மாற்றதும் என்னென்னு பார்த்தணும், ஒய்ன்னு மாற்றணும். ஒய்ன்னு மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் மூவ் ஆகணும். லெஃப்ட்டில் யார் இருக்கா, இப்போது ஏ இருக்கா. ஸோ ஏவை ஏனே வச்சுட்டு திரும்பி லெஃப்ட் மூவ் ஆகணும். ஸோ எக்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸை பார்த்ததும் எக்ஸ்னே வச்சுட்டு ரைட்டு மூவ் ஆகணும். இப்போ ரைட்டில் நம்ம யாரை ரீட் பண்ணுறோம், ஏவை ரீட் பண்ணுறோம். ஸோ ஏவை ரீட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் மூவ் ஆகணும். ரைட் மூவ் ஆனால் நமக்கு ஒய் இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் லூப் ஆக்டிவேட் ஆகும். ஒய்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகணும். இப்போ பி இருக்குது. ஓகேவா. ஸோ பியை வந்து நம்ம என்னென்னு மாற்றணும், ஒய்ன்னு மாற்றணும். ஓகேவா. ஒய்ன்னு மாற்றினதும் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் மூவ் ஆகிறோம். ஸோ லெஃப்ட் மூவ் ஆனால் நமக்கு யார் இருக்கா, ஒய் இருக்கா. ஸோ ஒய்னே வச்சுட்டு திரும்பியும் லெஃப்ட் மூவ் ஆகும். ஸோ எது வரைக்கும் மூவ் ஆகும், எக்ஸை பார்க்குற வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ எக்ஸை பார்த்ததும் எக்ஸ்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிறோம். ஓகேவா. ரைட் மூவ் ஆனால் நம்மளுக்கு யார் இருக்கா, ஒய் சிம்பிள் இருக்குது. ஸோ ஒய்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிட்டே இருப்போம். ஓகேவா. ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல யார் இருக்கா, பி இருக்கா. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல Q0 நம்மளால் பியை எதுக்காவது பாஸ் பண்ண முடியுமா, முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து சேம் செட் ஆஃப் ஏக்கு சேம் செட் ஆஃப் பிஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது வந்து அக்செப்ட் ஸ்டேட்டுக்கே போகாது, ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா. நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல Q0 ஒரு வேளை ஏ இது வந்து எக்ஸ்ட்ரா தான், பியை ரீட் பண்ணோம் அப்படின்னா பீனே வச்சுட்டு நம்ம எதர் லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணி ரிஜெக்ட் ஸ்டேட்டுன்னு போட்டுடலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த இது போட்டாலே போதும், அதை பர்ஃபெக்டாக போட்டாலே போதும். ஸோ இந்த இது போடணுங்கிற அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு புரியணுங்கிறக்காக சொன்னேன். ஸோ ரிஜெக்ட் ஸ்டேட்டும் நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வில் see the one more example like same concept. Construct Turing machine to accept the language L is equal to a power n b power 2n. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கான்செப்ட்டு, நம்ம 2A வருதுன்னா 4B வரும்னு அர்த்தம். ஓகேவா. 3A வருதுன்னா 6B வருதுன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, we need to change ஒரு ஏக்கு 2Bயை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒய்ன்னு மாற்றணும். ஓகே. அதான் கான்செப்ட். ஒரு ஏக்கு 2Bயை வந்து நம்ம ஒய்ன்னு மாற்றணும். ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்புட் டேப் போட்டுட்டு நம்ம வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம் வரையலாம். ஓகே. AA 4Bs. ஓகேவா. இப்போ இப்படி இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கு ட்ரான்சிஷன் டயக்ராம் வரையலாம் பாருங்கள். ஸோ we will be in the starting state Q0. ஓகே. Q0 I am reading the input A, I am changing it to X and moving it to right.
ஓகேவா? இப்போது ஐ எம் இந்த ஸ்டேட் Q1, ஐ எம் ரீடிங் ஏவை பார்த்தா என்ன பண்ணோம், ஏனே வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு ரைட்டுக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? இப்போது ஐ எம் ரீடிங் தி இன்புட் பி என்னன்னு மாற்றணும், ஒய்ன்னு மாற்றணும். ஆனால் ஒய்ன்னு மாற்றிட்டு திரும்பி என்ன பண்ணணும், ரைட் சைட் தான் போகணும். ரைட் சைட் போயிட்டு என்ன பண்ணணும், இன்னொரு பியவும் ஒய்ன்னு மாற்றணும். சரியா? ஒரு ஏக்கு 2 பியை ஒய்ன்னு மாற்றணும். ஓகேவா? இப்போ ஒய்ன்னு மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா யூ ஹாவ் டு மூவ் லெஃப்ட். சாரி, இங்கே ரைட் இல்லை, லெஃப்ட். இப்போ லெஃப்ட் மூவ் ஆகணும். லெஃப்ட் மூவ் ஆனால் நம்மளுக்கு யாரெல்லாம் இருக்கா, லெஃப்ட் மூவ் ஆனால் ஒய் இருக்கா. ஸோ ஒய்யினே வச்சுட்டு லெஃப்ட் மூவ் ஆகணும். இந்த இடத்துல இருந்து இங்கே வரும். இப்போ இந்த இடத்துல யார் இருக்கா, ஏனே வச்சுட்டு லெஃப்ட் மூவ் ஆகணும். எது வரைக்கும் லெஃப்ட் மூவ் ஆகணும், எக்ஸ் வரைக்கும் லெஃப்ட் மூவ் ஆகணும். ஸோ எக்ஸ் வரைக்கும் லெஃப்ட் மூவ் ஆனதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ எக்ஸை பார்த்ததும் எக்ஸ்னே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகணும். ஓகேவா? இப்போ ரைட் மூவ் ஆனதும் யார் இருக்கா, ஸோ ஏவை என்னன்னு மாற்றணும், எக்ஸ்ன்னு மாற்றணும். எக்ஸ்ன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் ஒய் இருக்குது. ஸோ ஒய்ன்னு வந்தால் ஒய்யினே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகணும். எது வரைக்கும் மூவ் ஆகணும், பி வரைக்கும் மூவ் ஆகணும். பியை பார்த்ததும் பியை ஒய்ன்னு வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிறோம். இந்த பியை ஒய்ன்னு வச்சுட்டு லெஃப்ட் மூவ் ஆகிறோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் மூவ் ஆனால் யார் இருக்கா, ஒய். 1 2 3 ஒய் இருக்குது. அதுக்கு இந்த செல்ஃப் லூப் ஒர்க் ஆகும். அடுத்து திரும்பியும் வந்து ஒய்க்கு அப்புறம் எக்ஸ். ஸோ எக்ஸை பார்த்ததும் திரும்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்னே வச்சுட்டு ரைட்டு வரும். இப்போ ரைட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது, இப்போ நம்ம இந்த ஸ்டேட் Q0, எக்ஸை பார்த்ததும் எக்ஸ்னு வச்சுட்டு ரைட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கும், Q0 இருக்கும். Q0 நான் ஒய்யை பார்க்கும்போது ஒய்யினே வச்சுட்டு ரைட் மூவ் ஆகிட்டே இருப்போம். எப்போ வந்து டெல்லை பார்க்குறோமோ டெல்லுன்னு வச்சுட்டு எதர் லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு போட்டு அக்செப்ட் கொடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி டியூரிங் மிஷின் ஃபார் த லாங்குவேஜ். ஓகே, தேங்க்யூ.